தேர்தல் கமிஷன் எந்த அளவு பிஜேபியோடு சேர்ந்து முள்ளமாரித்தனம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி புட்டு வச்சுருக்கிறாரு. நாம் எல்லாரும் பார்த்தோம். அதில் வரிசையாக ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காரு. அதில் பாருங்கள், அதாவது ஷகுன் ராணி அப்படிங்கிற ஒரே பேர் 3 இடத்துல போலாக இருக்குது. மகாதேவ்புரா பாட் நம்பர் 341. இங்கே நம்ம படத்தில் பார்க்குறோம் பாருங்கள், ஒரே ஆள் தான், ஆனால் 3 இடத்துல அவங்க வந்து வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. இப்போ அது நமக்கு தெரிஞ்சதே இந்த ஒன்றுங்கிறப்ப அங்கே பாருங்கள், எபிக் ஐடிஸ் SVF 9891102, SVF 9918723, SVF 99288896. இந்த 3 இடத்துல வந்து ஒரே ஆள் வந்து ஒரே நம்பரு, ஒரே ஐடி தான், 3 இடத்துல வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தங்க தான் ஒரிஜினலாக பண்ணியிருக்க முடியும். பாக்கி அந்த 2 வந்து பிஜேபி ஆட்கள் அவர்களுடைய ஆட்களை வச்சு அந்த வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இது வரைக்கும் இது தெரியாமல் எத்தனை லட்சங்கள் இருக்குதோ நம்ம தெரியாது. அதான் கேட்குறாரு ராகுல், பாருங்கள், ஏன் மறுக்கவில்லை? நான் காட்டியவை எங்களுடைய தரவுகள் அல்ல, தேர்தல் ஆணையத்தின் தரவுகள். சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த தரவுகளை அவர்கள் மறுக்காமல் என்னிடம் உறுதிமொழி கேட்கின்றனர். தவறு என்றால் தவறு என சொல்ல வேண்டியதுதானே? அவர்களுக்கு ஏனென்றால் உண்மை தெரியும், நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அதுதான் கேட்குறாப்புல. அடுத்து சிதம்பரம் கேட்குறாரு பாருங்க, பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளதாக வெளியான செய்தி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் ஒரு பகுதி. இதன் மூலம் தமிழ்நாட்டில் வசிக்கும் சுமார் 70 லட்சம் வெளிமாநிலத்தவர் வாக்காளர்கள் மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தமிழர்களின் இன உரிமைகளை மறுப்பதாகவும் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை பறிக்கும் முயற்சியாகவும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. மேலும் பாஜக இதன் மூலம் தமிழ்நாட்டை பீகார் அல்லது மத்திய பிரதேசமாக மாற்ற முயல்வதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஒத்துவதாலும் அவர் நம்ம சிதம்பரம் கேட்குறாப்புல. அடுத்து பாருங்கள், அடுத்த வீட்டு எண் 0, தந்தை பெயர் DFIGGOIDF, இப்படி ஏதாவது நீங்கள் பார்த்துட்டீங்களா? அடுத்தது பாருங்கள், வீட்டு எண், தந்தை பெயர் DFGGOIDF. இதெல்லாம் நம்புறாது. எவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு. உலகத்திலே இந்த மாதிரியான ஊழல் பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு தேர்தல் கமிஷனும். இது வந்து தேர்தல் கமிஷனாக சுத்தமாக கலைச்சிட்டு. இது பாருங்கள், வீட்டு எண் 0, தந்தை பெயர் DFIGGOIDF. ஆவணங்கள்னு அதிலே வைத்த ராகுல் காந்தி எல்லாமே வந்து அவர்கள் கொடுத்த ஆவணங்கள் தான். என்ன தைரியம் பார்த்தீங்களா? வீட்டு எண் 0ன்னு போட்டு தந்தை பெயர் DFGGOIDF, இப்படி யாராவது பேர் வைப்பாங்களா? இப்போ இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இது வந்து வெட்கம் இல்லாமல் மோடி நெஞ்சை நிமித்துக்கிட்டு நான் 56 இன்ச்சுன்னு சொல்லிட்டு அலைகிறாரு. கொஞ்சமாவது வெக்கம் இருக்க வேண்டாமா? இந்த மாதிரி அவர்களும் தெரியாமல் நடந்திருக்கும், அமித்ஷாவுக்கு தெரியாமல் நடந்திருக்கும். இதெல்லாம் ராகுல் காந்தி வாக்கு எண்ணத்திற்கு நடந்ததற்கான அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்களை வழங்கினார். அதாவது ஒரு ஒற்றை அறை வீட்டில் 80 வாக்காளர்கள் இருந்தனர். இப்போது இந்தியாவுடைய பத்திரிகையாளர்கள் பெங்களூரில் உள்ள அந்த வீட்டை அடைந்துள்ளனர். வீட்டு எண் 35. இந்த ஒற்றை அறை வீட்டில் 80 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த வீடு ஒரு பாஜக நபருக்கு சொந்தமானது. என்ன ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கிறது பார்த்தீங்களா? ஒரே வீட்டில் 80 பேர் இருந்திருக்காங்க. அந்த வீடு பாருங்க, அந்த காணொலியும் பாருங்க. அவர் கேட்குறாப்புல, இந்த போட்டோவில் இருக்கிற இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் 30 வருஷமா இங்கே இருக்கிறேன். இந்த இவர்கள் யாரையுமே நான் பார்த்தது. Kora Abraham and I'm standing here at the Munni Reddy layout in Mahadevpura constituency in Bengaluru. This is the area where Rahul Gandhi in a press conference said that more than 80 voters were registered in one single room. Now, as you can see, there are around plenty of rooms here. There are around 8 rooms in one area and another 8 rooms in another line, and then more than 16 rooms in another layout. So while there are around 35 rooms here, now all the registrations of all the voters are in one room number, which is room number 35. But here's the catch. Most of the people here in this layout are not voters in Karnataka.
So who are the 80 voters in this list? This யார் அந்த 80 ஓட்டர்கள், எப்படி வந்து 80 ஓட்டு வந்து யார் போட்டது, யார் வந்து இதுக்கு வந்து அழைச்சிக்கிட்டு வந்தது, அந்த 80 பேரையும் ஓட்டர் லிஸ்ட்டில் எப்படி சேர்த்தாங்க, அது ஒன்று இருக்குல்ல. இது எல்லாம் வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வேலை, மாநில அரசுன்னு சொல்ல கைகள் விட்டு போக முடியாது. Nitish Mandal. Nitish Mandal, this is Nitish Mandal. He has been staying here for the last kitna years? 36 years. 36 years. He's been staying here for the last 36 years, and he's staying in the adjacent room number 34. Where आप ये लोग देखें, नहीं careful, नहीं यहाँ पे आप 36 years यहाँ पे हैं, बट यहाँ पे लोग कहाँ से आया? इधर पश्चिम बंगाल का है, असम का है, वोट कर्नाटका से वोटर्स नहीं, वोटर आपका वोट. The Election Commission of India will have to answer why there are 80 voters registered in this building and none of them live there. Did the booth level officer not find this discrepancy? At TNM, we have been investigating efforts to manipulate the electoral rolls for years now. Our investigation in 2022 in this very constituency of Bengaluru Central forced the Election Commission of India to order a revision of rolls in Mahadevpura. But despite the discrepancies remain, we definitely need to do more investigations to unearth just how much is going wrong. So become a TNM subscriber and support our journalism. அந்த வீட்டு உள்ள போய் பார்க்கும்போது ஒரு 2 பேர் கூட தங்க முடியாது, ஒரு ஃபேமிலி 2 பேர் கூட இருக்க முடியாத ஒரு பேச்சுலர் ரூம் தான் அது. அங்கே வந்து 80 பேர் தங்கி இருக்கிறதா கணக்கு காமிச்சு நம்மளையெல்லாம் முட்டாளாக்கி இருக்கிறது தேர்தல் கமிஷன். இதை வந்து விடக்கூடாது, கண்டிப்பாக இதற்கான விலையை அவர்கள் கொடுத்தே ஆகணும். நாம் பொறுத்திருப்போம்.